ரெசல்மேனியா 42 ஓட நைட் 2 சும்மா வேற லெவல்ல நடந்து முடிஞ்சிருக்கு. இதோட ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் லாஸ்ட் மேட்ச் சும்மா வெறித்தனம். இது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னு இந்த ரிவ்யூ எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ஷோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர். ஓபா ஃபெமி உள்ள வரும்போது அந்த ஸ்டேடியத்தை நீங்க கவனிச்சீங்களா? அந்த பையன் உள்ள வர்ற வரைக்கும் தான் கத்துவாங்கன்னு பார்த்தா மியூசிக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா அந்த பையனோட பேரை அப்படி கத்துறாங்க. இந்த பையனோட மொமெண்டம் சும்மா சூப்பர் டாப்ல இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராக் லெஸ்னர் உள்ள வராரு. இந்த மேட்சோட ஓப்பனிங் நம்ம யூசுவலா பார்ப்போம்ல, ரெண்டு ஜெயின்ஸ் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே கையை இப்படி பிடிச்சிட்டு யாரு ஃபோர்ஸா தள்ளுறாங்கன்னு ஒரு பீட் பண்ணுவாங்கல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நடக்குது. ப்ராக் கிட்ட இந்த மாதிரி நீ பவர் காட்டினா அந்த மனுஷன் சும்மா இருப்பானா? அவனை அப்படியே இழுத்துட்டு போய் கார்னர்ல வச்சு கார்னர் ஸ்பியர் கொடுத்துட்டு இருக்காரு. சரி அந்த பையன் சொங்கிருவான்னு நினைச்சு எந்திரிச்சு பார்த்தா அவன் ப்ராக்க பார்த்து ஒரு கத்து கத்துனா பாருங்க. ப்ராக்குக்கே சரியான ஷாக். இதே மொமெண்டத்தை தான் ராயல் ரம்பிள்ல நம்ம டிராகன் ஆஃப் ப்ராக் லெஸ்னர் கார்னர் வச்சு சாப்ஸ் கொடுத்துட்டு இருப்பாரு. அவர் ரிட்டன் ஒரு கத்துன உடனே டிராகன் ஆஃப் பயந்து விழுந்துருவான். ஆல்மோஸ்ட் அதே மொமெண்ட் இப்ப ப்ராக் லெஸ்னருக்கே இவன் ரிட்டன் கொடுக்குறான். கத்திட்டு ப்ராக் ஒரு புஷ் பண்ணா பாருங்க. கீழே விழுந்த ப்ராக்குக்கு சரியான கோபம். என்ன பண்றேன்னே தெரியல. அப்படியே ரிங்குக்கு வெளியே போய் ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து தூக்கி வீசுறாரு. ஆனா ரிங்குக்குள்ள வராம வெளியே நின்னுட்டு இருக்காரு. ஓபா ஃபெமினால பொறுக்க முடியல. சரி ரிங்கில் இருந்து வெளியே கையை விட்டு அவன் முடிய பிடிக்கலான்னு இழுக்க கரெக்டா ப்ராக் அவன் மண்டையை பிடிச்சி கீழே இழுத்து போட்டு அந்த ரிங் கார்னர் இருக்குல்ல அந்த இரும்பு போஸ்ட்லயே போய் இவனை இழுத்துட்டு போய் டப்பு டப்புன்னு 2 அடி அடிக்கிறாரு. முதுகுல பயங்கரமா அடி வாங்கின ஓபாவை தூக்கி ரிங்குக்குள்ள போட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்ளெக்ஸ் சிட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 5 சூப்ளெக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை தூக்கி ஒரு F5 அவ்வளவுதான். அவன் சாப்டர் முடிஞ்சதுன்னு நினைச்சு ப்ராக் திரும்புறாரு. பார்த்தா அந்த பையன் அப்படியே எந்திரிச்சு நின்னு ப்ராக்குக்கு உடனுக்குடன் ஒரு சோக் ஸ்லாம். கொஞ்சம் கூட டைமிங் மிஸ் பண்ணாம அப்படியே ப்ராக்க தூக்கி ஒரு ஜம்பிங் பவர் பாம். ப்ராக் மட்டும் இல்ல அந்த ஸ்டேடியத்துல இருந்த எல்லாத்துக்குமே சரியான ஷாக். மொமெண்டத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம அதே ஸ்பாட்ல பின்ஃபால் பண்றான். 1 2 3 the winner is ஓபா ஃபெமி. இத சத்தியமா அங்கிருந்து யாருனாலுமே பிலீவ் பண்ண முடியல. இது ரொம்பவே குயிக்கான மேட்ச், பயங்கர டாமினன்ஸ் ஆன மேட்ச். இதுக்கு முன்னாடி ப்ராக் லெஸ்னர் தான் இந்த டாமினன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரே ஒரு டைம் அவர் இப்படி டாமினேட் பண்ணது கோல்பர்க். கிட்டத்தட்ட அதே மொமெண்டம் இங்க ரிப்பீட் ஆயிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இது ரொம்பவே குயிக்கான ஒரு பியூர் கூஸ்பம் மேட்ச். இது சாதாரண ஆட்டம் பாம் இல்லைங்க, இது ஒரு நியூக்ளியர் பாம். அப்புறம் ஓபா ஃபெமி செலிப்ரேட் பண்ணிட்டு ரிங்ல இருந்து கிளம்பி போயிடுறாரு. ப்ராக் மட்டும் தான் ரிங்கோட நடுவில் இருக்காரு. என்னடா ரொம்ப நேரம் ப்ராக்க ஃபோக்கஸ் பண்ணியே காட்டிட்டு இருக்கீங்க நினைச்சேன். அப்பதான் அந்த ஷாக்கிங் மொமெண்டே நடக்குது. ப்ராக் தன்னோட கிளவுஸ் மற்றும் ஷூவை கழட்டி நடுரிங்ல வச்சு எழுந்து நின்று ஆடியன்ஸ் பார்த்து கை காட்டிட்டு கிளம்பிட்டாருங்க. இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது மொத்தம் 2 சிக்னல் தான். ஒன்னு ப்ராக் லெஸ்னர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இல்ல ப்ராக் லெஸ்னர் ரெசல்மேனியால இதுதான் அவரோட ஃபைனல் மேட்ச்னு ரெஸ்பெக்ட் பண்றாரு. பட் இது எதுன்னு கிளியரான கன்க்ளூஷன் நமக்கு இப்ப வரைக்கும் கிடைக்கல. ப்ராக் லெஸ்னர் ஆல்ரெடி இந்த வருஷம் தான் ரிட்டையர் ஆக போறாரு. அதுவும் சம்மர் ஸ்லாம்ல தான் ரிட்டையர் ஆக போறான்னு ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. பட் ரெசல்மேனியால இவர் இப்படி பண்ணுவாருன்னு யாருமே சுத்தமா எதிர்பார்க்கல. ப்ராக் அந்த கிளவுஸ் ஷூஸ் கழட்டும் போது இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே நோ நோன்னு கத்துறாங்க. பட் ஸ்டில் அவரோட டிசிஷன் எடுத்துட்டாரு. அவர் அதை கழட்டி வச்சுட்டு போகும்போது எல்லா ஆடியன்ஸுமே தேங்க்யூ ப்ராக்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ப்ராக் லெஸ்னர் a man with such a legendary dominant career. எந்த அளவுக்கு அவரோட கரியர் ஸ்பெஷல்னா, இனிமேல் யாராச்சும் ஒரு புது பையன் வந்து அவனை பில்ட் பண்ணணும்னா இவனை ஒரு நெக்ஸ்ட் ப்ராக் லெஸ்னரா தான் பில்ட் பண்ண முடியுமோ தவிர அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பண்ண முடியாது. ப்ராக் லெஸ்னர் இஸ் த ஒன்லி ஒன் பீஸ்ட். எனக்கு இந்த செக்மெண்ட் நடந்த உடனே ஆக்சுவலா டைஜஸ்ட் பண்ணிக்க தெரியல. ஏன்னா ஜான் சீனா ரிட்டையர் ஆக போறாரு, அதுவும் பர்டிகுலரா இந்த மேட்ச் தான் ரிட்டையர் ஆக போறாரு, அதுவும் அது மெயின் இவெண்ட்ங்கும் போது அதுல இருந்து டைஜஸ்ட் பண்ணிக்க நமக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. அதுக்குள்ள நம்ம ஆஸ்வாசப்படுத்திட்டு வந்துட்டோம். பட் இது நைட் 2 ரெசல்மேனியா ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுவும் ப்ராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம்ல தான் ரிட்டையர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மனுஷன் இப்பயே கிளவுஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு போறாங்க போது இது ரிட்டையர்மெண்டா, உண்மையிலேயே ஒரு ரிட்டையர் ஆயிட்டாரா, இல்லைங்க என்ன நடக்குதுன்னு சத்தியமா நான் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒரு ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்தேன். நல்ல வேளை இது நெட்ஃபிளிக்ஸ்ல நடக்கறனால நான் பாஸ் பண்ணி வச்சிட்டேன். என்னால அடுத்த மேட்சுக்கு மூவ் ஆனே ஆக முடியல. இந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளிய வர்றதுக்காகவே நம்ம ஊரோட மிகப்பெரிய போதை பொருள் ஒரு டீ போட்டதுக்கு அப்புறம் தான் என் மைண்ட் ஓரளவு கிளியர் ஆச்சு. பர்சனலா நான் ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன்லாம் கிடையாது. அவரை பிடிக்கும் அவ்வளவுதான். பட் ஸ்டில் அவர் விட்டு கிளம்ப போறாரு சொல்லும் போது எனக்கு பெருசா இம்பாக்ட் இல்ல. பட் அந்த மொமெண்ட் கண்ணுக்கு முன்னாடி நடக்கும்போது அப்படியே பாடி மைண்ட்ல ஒரு செகண்ட் ஸ்டக் ஆகுது. திஸ் இஸ் a pure example for his legendary career. ரேண்டமான ஒரு பர்சன் எனக்கே அப்படி இருக்குன்னா ப்ராக் லெஸ்னருக்கு நம்ம ஊர்ல ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் இருக்கானுங்க. எத்தனையோ இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ராக் லெஸ்னரோட பேர் வச்சே இருக்கு. அவங்கள நினைச்சா உண்மையிலேயே என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த மனுஷன் எந்த ஒரு ஹிண்ட்டும் கொடுக்காம நான் தான்டா, நான் வருவேன், நான் செய்வேன், எனக்கு பிடிச்ச டேர்ம்ஸ் நான் கிளம்புறேன்னு போனா பாருங்க. மாஸ். நான் வரும்போது மாசு தான், இருக்கும்போது மாசு தான், முடிச்சிட்டு கிளம்பும் போது மாசு தான். வேற லெவலுங்க. அடுத்து 6 மேன் லேடர் மேட்ச் ஃபார் WWE மென் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்ல இருந்தது ஜவான் இவான்ஸ், ரே மிஸ்டீரியோ, ரூசேவ், ஜேடி மெக்டோனா, பென்டா மற்றும் டிராகன் லீ. ஜவான் இவான்ஸ் தான் உண்மையிலேயே பாவம். சும்மா மாத்தி மாத்தி லேடர்ல தூக்கி தூக்கி இவனை வீசிட்டு இருந்தானுங்க. இவனு வேற பயங்கர ஒல்லியா இருக்கானா, சோ இவனை தூக்கி போறத ரொம்ப ஈஸி. எல்லா லேடர்லயும் பறந்து பறந்து விழுந்து அடி வாங்கிட்டு இருந்தான். மேட்சோட ஒரு பாயிண்ட்ல பென்டாவும் ரே மிஸ்டீரியோ தான் ரிங்குல இருக்காங்க. ரூசேவ் கரெக்டா அந்த ஸ்டேடியத்தோட அவுட் சைடுல நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடி கரெக்டா லேடர் இப்படி போட்டு வச்சிருக்கானுங்க. ஓடி வர ரே மிஸ்டீரியோ அப்படியே தூக்கி விட்டான் பாருங்க. அப்படியே ரூசேவோட
கழுத்துல உட்கார்ந்து விழுகுறாங்க ரெண்டு பேருமே. லேடர் உடைச்சிட்டு விழுந்தாங்க. அந்த ஸ்பாட்ல உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. கீழ விழுகும்போது ஆக்சுவலா ரே மிஸ்டரியோட மண்டை கரெக்ட்டா போய் அந்த லேடர்லயே அடிச்சது. அவருக்கு இந்த இடத்துல கண்டிப்பா இன்ஜூரி ஆயிருக்கும். ஏதோ ஒரு இடத்துல அடி விழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்க்கு அப்புறம் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. மேட்ச் முழுக்கவே ரே மிஸ்டரி இப்படி சாடையை பிடிச்சு ஆட்டிக்கிட்டே தான் இருந்தாரு. சோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அடி அவருக்கு பட்டிருக்கு. பாவண்டா மனுஷன் இப்பதானே இன்ஜூரியில இருந்து வந்தாரு. அதுக்குள்ள அடுத்த இன்ஜூரி ரெடி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் டிராகன் லீக்கு லேடர் மண்டையில மாட்டி வச்சு ரே மிஸ்டரி ஒரு 619 போடுறாரு. பத்தாதுன்னு லேடர் நடுரிங்ல வச்சு அதோட டாப்ல இருந்து ஒரு ஸ்பானிஷ் ஃப்ளை. அப்புறம் பென்டா நம்ம ஜேடி மெக்டோனாக்கு லேடருக்கு மேல இருந்து கரெக்டா இன்னொரு லேடருக்கு மேல ஒரு மெக்சிகன் டிஸ்ட்ராயர். சும்மா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. இந்த மேட்சே ஒரு 10,000 வாலா தான். சும்மா பத்த வச்சில இருந்து படபட படபடன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியில எல்லாத்தையுமே அடிச்சிட்டு அந்த லேடர்ல ஏறி பெல்ட் பிக் பண்ணது ஸ்டில் இன்டர்கான்டினல் சாம்பியன் பென்டா. அடுத்து ட்ரிக் வில்லியம்ஸ் vs சேமி ஜெயின் ஃபார் USA சாம்பியன்ஷிப். நேத்தோட இந்த செலிபிரிட்டியோட கான்செப்ட் மொத்தமா முடிஞ்சதுன்னு பார்த்தா இன்னைக்கு அந்த லில்லியாட்டி வந்து நிக்கிறான். பட் பரவாயில்ல, நேத்து அளவுக்கு இவன் உள்ள பூந்து பெருசா குழப்பம் எல்லாம் பண்ணல. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் பல வருஷத்துக்கு அப்புறம் சேமி ஜெயின் ஒரு பேண்டோட டிசைனையே மாத்திருக்காரு. பேண்ட் மட்டும் இல்ல, அவரோட ஆட்டிடியூட்லயும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. சோ he is in progression to be a proper heel. இந்த மேட்சுக்கு நடுவுல வேற இந்த லில்லியாட்டி அப்பப்ப கொசு மாதிரி உள்ளே வந்துட்டு போயிட்டு இருந்தான். சேமி ஜெயினுக்கு கடுப்பாயிருச்சு. ரிங் விட்டு வெளியே இறங்கி அவனுக்கு சரியான அடி. அவ்வளவுதான், அவன் பிளாட். அதுக்கப்புறம் ட்ரிக் வில்லியம்ஸ் தூக்கி வெளியே போட்டு வெளியே ஒரு ஸ்மாக். சரி கவுண்ட் அவுட் பண்ணி வின் பண்ணிடலாம்னு சேமி ஜெயின் உள்ள போயிடுறாரு. பட் 10 என்றக்குள்ள கரெக்டா 9.5 போது ட்ரிக் வில்லியம்ஸ் உள்ள வந்துடுறான். எப்படி அவன் டயர்டா தான் இருப்பான். அவனுக்கு மறுபடியும் ஒரு ஸ்மாக் போடலான்னு இவர் தன்னோட ஹலுபா கிக் போறதுக்கு ரெடி ஆறாரு. எகைன் இந்த லில்லியாட்டி வந்து இன்டர்ஃபியர் பண்றான். பட் இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ட்ரிக் வில்லியம்ஸ் தன்னோட ஸ்மாக் போட்டு பின் ஃபால் பண்றாரு. சோ இதோட வின்னர் அண்ட் நியூ USA சாம்பியன் இஸ் ட்ரிக் வில்லியம்ஸ். ஓவரால் இது ஒரு நல்ல மேட்ச் தான். பட் இவங்க ஆக்சுவலா இன்னும் எஃபர்ட் போட்டிருந்தாங்களா இது ஒரு கிரேட் மேட்சாவே பண்ணிருக்கலாம். பட் இது ஒரு பிளாட்டான நல்ல மேட்ச். அடுத்தது டாமினிக் மிஸ்டீரியோ vs டீமன் பேலர் இன் ஸ்ட்ரீட் ஃபைட். 2 வருஷத்துக்கு அப்புறம் இந்த டீமன் கெட்டப் வெளியே வருது. அதுவும் இது வேற ரெசல்மேனியா ஸ்டேடியமா. சும்மா என்ட்ரன்ஸே மாஸ் பண்ணுவானுங்க பார்த்தா எந்த ரிஸ்க்குமே எடுக்காம கேமரா மட்டும் இப்படிக்கா அப்படிக்கான்னு ஆட்டி சீட் பண்ணிட்டானுங்க. நல்ல வேளை கடைசியில ஒரு ரிங் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அந்த புகை வர்ற கன்னு 2 கையில கொடுத்தாங்க. இந்த ஸ்மோக் ஸ்டிக் மட்டும் அவர் கையில கொடுக்கலனா வெறும் 2 ரூபாய் பேப்பர் வச்சு இந்த மொத்த என்ட்ரன்ஸையும் முடிச்சிருப்பாங்க தெரியுமா. இதுவே இன்னொரு வின்ஸ் மெக்மேன்ல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும். பை த பை WWE ஏன் இவ்வளவு புவரா பெர்ஃபார்ம் பண்ணுது, இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மாஸ்டர் மைண்ட் யாருன்னு நான் ஆல்ரெடி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு பேக் ஸ்டேஜ் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் பத்தி உங்களுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அந்த வீடியோவை இதோட லாஸ்ட்ல பின் பண்றேன். அது மட்டும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வர்றேன், கண்டிப்பா போய் பாருங்க. இந்த மேட்ச்ல சேர், டேபிள், கெண்டோ ஸ்டிக்னு முடிஞ்ச அளவு கையில கிடைச்ச எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாங்க. ஒரு பாயிண்ட்ல ஃபின் அப்படியே கார்னர்ல ஒரு டேபிள் இருக்கு, அது மேல தள்ளி விட்டு அவனை இழுத்து போட்டு முதுகுல பயங்கரமான சேர் ஷாட் கொடுத்து அதே சேர் அவன் மண்டையில மாட்டி 619 போட்டு உடனுக்குடன் ஃப்ராக் ஸ்பிளாஷும் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபால் பண்ணியுமே கிக் அவுட் பண்ணாம பாருங்க. இதெல்லாம் செமையான சீக்வன்ஸ். இந்த டேமேஜ்ல இருந்து ரெக்கவர் ஆகி டீமன் எந்திரிச்சு சேர் எடுத்து டாமினிக்கு ஒரு 10 அடி முதுகுல விழுகுது. அப்புறம் அதே சேர் எடுத்து அவன் கழுத்துல மாட்டி ரன்னிங் கிக் கொடுக்கறாரு. சுருண்டு கிடக்கிற டாமினிக்கை தூக்கி டேபிள் மேல வச்சு அதுக்கு மேல தன்னோட ஸ்மாக் கூடுபிராஸ் போடுறாரு. அவ்வளவுதான், பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் டீமன் பேலர் ஏகேஏ ஃபின் பேலர். எனக்கு பர்சனலா இந்த மேட்ச் மேல பெரிய ஹைப் எல்லாம் இல்ல. அதனாலயும் என்னமோ இந்த மேட்ச் பார்க்கும்போது எண்டில் இந்த மேட்ச் எனக்கு ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக இந்த மேட்ச் பேங்கரான்னு நீங்க கேட்கலாம், அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஒரு மோசம் இல்லாத நல்ல மேட்ச். இவங்க இது ஸ்ட்ரீட் ஃபைட்னு வச்சதுனால தான் இது தப்பிச்சிருச்சு. இதே ஸ்ட்ரீட் ஃபைட் இல்லாம நார்மல் மேட்ச்ல இருந்திருந்தா கண்டிப்பா இது புஷ் தான் போயிடும். அடுத்தது ரியா ரிப்ளி vs ஜேட் கார்கில் ஃபார் WWE விமன் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்ல சாம்பியன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேட் கார்கில் தான். பட் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிங்குள்ள வராங்க. உள்ள வரும்போது எந்த ஒரு வெடி ஒர்க்குமே இல்ல. ஆனா சேலஞ்சர் ரியா ரிப்ளி உள்ள வரும்போது பட்டாசு வெடிக்குது, அவ்வளவு மாசா போர்ட்ரே பண்றானுங்க. என்ன மொட்டை மாமா ட்ரிபிள் எச் இப்படி எல்லாம் ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடாது. அன்னைக்கு வின்ஸ் மெக்மேன் ஜான் சீனாவை சூப்பர் சீனாவை கிரியேட் பண்ணாரு. நீ இந்த ரியா ரிப்ளியை சூப்பர் ரியாவை கிரியேட் பண்ணிட்டு இருக்க. காரணம் என்ன? இவங்க பாக்குறதுக்கு அப்படியே உங்களோட எக்ஸ் சைனா மாதிரியே இருக்காங்க. அதானே? ஐயோ சொல்லக்கூடாது கைஸ். இந்த மாதிரி நம்ம வன்மத்தெல்லாம் கக்கறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆல்ரெடி இந்த போஸ்ட் நான் போட்டிருக்கேன். இதுல போய் உங்க வன்மத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டை எடுத்து அதுக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ நான் ரெடி பண்ணி வர Thursday போடுவேன். ஒவ்வொரு கமெண்ட்ஸ் நான் ரீட் பண்ணும்போது உங்களுக்கான ப்ராப்பர் கிரெடிட்ஸும் வந்து உங்களோட ப்ரொஃபைல்ல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். சோ இது ஒரு ப்ராப்பரான இன்டராக்ஷன் செக்மெண்டா இருக்க போது தமிழ்ல ஒரு ப்ராப்பரான ப்ரோ ரெஸ்லிங் கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு நான் எடுக்கிற ஸ்டெப். சோ உங்களோட சப்போர்ட் நீங்க எனக்கு கொடுங்க. மறக்காம போய் உங்க வன்மத்தை அதுல சொல்லுங்க. நேத்து நைட் ஒன் ஷோல மொத்தமா 3 விமன் மேட்ச் இருந்துச்சு. ஆனா இதுல எந்த மேட்சுமே 10 நிமிஷத்தை கூட கிராஸ் பண்ணல. இது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியா நேத்து டெவலப் ஆயிருச்சு. இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும்னு சொல்லி இந்த மேட்சுக்கு பயங்கரமான டைமிங் கொடுத்திருந்தானுங்க. உங்களுக்கு வேணா இது ஜேட் கார்கில் vs ரியா ரிப்ளியா தெரியல. பட் எனக்கு இந்த மேட்சை பார்க்கும்போது பட்டிஸ்டா vs ஜான் சீனா மாதிரி தோணுச்சு. ஏன்னா ரெண்டுமே பயங்கரமான பவர் ஹவுஸ். ஜேட் கார்கில் தான் புதுசா ஒரு ஃபேக்ஷன் வேற கிரியேட் பண்ணிருக்காங்கல. சோ மிட் மேட்ச்ல அந்த 2 பேருமே உள்ள வந்து ரெஃபரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரியாவை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ரியா ரிப்ளிக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம யோஸ்கே ரிங்குல ஓடி வர இந்த 2 அடியாளிங்களையும் அடிச்சு தூக்குறாங்க. அப்படியே ரிங்குக்குள்ள நம்ம ரியா ரிப்ளி அவங்களோட ஸ்மாக் போட இந்த மேட்சோட வின்னர் நியூ WWE விமன் சாம்பியன் ரியா ரிப்ளி. யோ மொட்டமாமா
பலே ஆளியா நீ. இந்நேரம் இன்டர்நெட்ல ரியா ரிப்ளி நிக்க வச்சு பக்கத்துல நின்னு இப்படி ஒரு போஸ்ட் கொடுத்த ஒரு போட்டோ வந்திருக்கணும். நீ நடத்து. இந்த மேட்ச் முடிஞ்சு ரியா ரிப்ளி யுஎஸ்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரியோ ஒரு டயலாக் சொன்னாங்க. அதை நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. ஐ காட் த பெல்ட், ஐ காட் த கேர்ள். கன்னு என்னதுதான் பொண்ணு என்னதுதான். யாராச்சும் தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கப்பா, இந்த யுஎஸ்கே ரியா ரிப்ளி இவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்ல கப்பிள்ஸான்னு ஒரே குழப்பமா இருக்குது. பட் இதை வெளியே கேட்டா ஆர் யூ ஜட்ஜிங் தேர் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்குது. எனக்கு தெரியலப்பா, நீங்களே சொல்லுங்கப்பா இது என்னதுன்னு. அடுத்தது தி மெயின் இவெண்ட், ரோமன் ரெயின்ஸ் vs CM Punk for WWE World Heavyweight Championship. ஃபைனலா இந்த ஹெட் ஆஃப் தி டேபிள் தீம் மியூசிக் ரிட்டர்ன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ரோமன் ரெயின்ஸோட அந்த கோல்டன் கிளவுஸ் இப்ப ஃபுல் கோல்டன்ல, பட் அதுக்கு பதிலா பிளாக்கும் கோல்டு மிக்ஸ் ஆன ஒரு கிளவுஸும் வந்துருச்சு. ஆகா ஆகா ஆகா. அதே மாதிரி பங்குக்கு ஏதாச்சும் வித்தியாசம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவர் பேக் ஸ்டேஜ்ல வரும்போது அவரோட பழைய ROH தீம் மியூசிக் போடுறாங்க. அதுக்கப்புறம் பங்க் வெளியே வராரு, LED ஸ்கிரீனுக்கே வந்து உட்கார்ந்தாச்சு. ஒரு 40 செகண்டுக்கு எந்த ஒரு மியூசிக்குமே இல்ல, ஃபுல் சைலண்ட்ல இருக்கு. அவர் கீழே உட்கார்ந்து இட்ஸ் கிளாபரிங் டைம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட இப்ப தீம் மியூசிக்கே பிளே ஆகுது. இது டெக்னிக்கல் கிளிச்சா இல்ல பிளான்டா இப்படி பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல. பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஆடா இருந்துச்சு. அந்த கேப்லயும் இவங்க வேற ஏதாச்சும் பண்ணியிருந்திருக்கணும். உள்ள வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் இவங்க சுத்தமா சண்டை போடல, ஃபேஸ் ஆஃப் மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கோவமா சத்தம் போட்டுக்கிறாங்க. கேஷுவல் ஃபேன்ஸுக்கு வேணா என்னடா டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு தோணும். ஆனா ஹார்ட்கோர் ஃபேன்ஸுக்கு தெரியும் இந்த மூமெண்ட் என்ன மாதிரி ஒரு மொமெண்டம் பில்டிங்னு. திஸ் இஸ் பியூர் ஸ்டோரி டெல்லிங். ஃபேஸ் ஆஃப் பண்ணி ரெண்டு பேருமே ஹெட் நாட் பண்ணி 2 ஸ்டெப் பேக் போயிட்டு அப்புறம் வந்து இப்படி க்ளோஸ் லைன் பண்ணுவாங்க பாருங்க. இந்த ப்ரோ ரெஸ்லிங் வேர்ல்டுல இதுவே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி டெல்லிங், ஒரு மொமெண்டம் பில்டிங் ஃபேக்டர். தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் பியர் போடலான்னு கார்னர் நின்று அவர் இந்த உவான்னு கத்துவார்ல, அது கத்தும் போது கரெக்டா பங்க் ஓடி வந்து ஒரு ரன்னிங் நீ போடுறாரு. அதுக்கப்புறம் பங்க கார்னர்ல காலை மாட்டி தொங்க விட்டு சூப்பர்மேன் பஞ்ச், ஒன்னு இல்லைங்க மொத்தம் 3 சூப்பர்மேன் பஞ்ச். அதுக்கப்புறம் கீழ இருக்கிற ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து தொங்கிட்டு இருக்கிற பங்க் மண்டையிலேயே ஒரு அடி. அவ்வளவுதான், ஹெட் பஸ்ட் ஆகி ஓபன் ஆகி ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டெக்னிக்கலா ரெஃப்ரி இந்த மேட்சை டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கணும், பட் பண்ணல. மேட்ச் கண்டினியூ ஆகுது. கமெண்ட்ரியில் இருக்கிறவங்க அதான் சொல்றாங்க, இந்நேரம் ரெஃப்ரி ஆக்சுவலி டிஸ்குவாலிஃபை தான் பண்ணிருக்கணும். பட் இது ரெசல்மேனியா, அதுவும் தி மெயின் இவெண்ட். இதை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆடியன்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, அதனால அம்பையர் இதை அலோவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவங்களே ஒரு முட்டு கொடுத்துக்கிறாங்க. நல்ல வேலை உடனுக்குடன் கமெண்ட்ரியில சொல்லிட்டீங்க, இல்லைன்னா ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் மண்டை குழப்பி இருக்கும். அதுக்கப்புறம் பங்கை இழுத்து போட்டு வெளியே கமெண்ட்ரி டெஸ்க் மேல ஒரு பவர் பாம், அவ்வளவுதான், உடச்சிட்டு கீழே விழுகிறாரு. அவனை மறுபடியும் தூக்கி உள்ள போட்டு சரி ஸ்பியர் போடலான்னு ஓடி வந்தா அப்படியே அவனை கேட்ச் பண்ணி பங்க் இப்ப GTS போடுறாரு. அப்படியே ரோமனுக்கு செகண்ட் GTS போடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆகி ஒரு ஸ்பியர் போடுறாரு. ரோமன் பங்க மார்க் பண்ணி GTS போடுறாரு. அதே மாதிரி CM பங்க் ரோமனை மார்க் பண்ணி சூப்பர்மேன் பஞ்ச் போடுறாரு. அப்புறம் பங்க் இறங்கி போய் ஆடியன்ஸ்ல ஒருத்த அந்த ஃபேக் உலஃபால போட்டிருந்தான், அதை புடுங்கிட்டு வந்து தாங்கழுத்துல போட்டு இவர் ஸ்பியர் போடலான்னு மார்க் பண்ணி ஓடி வராரு. வர்றவர் அப்படியே கேட்ச் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் கியட்டின் போடுறாரு. ஐயோ மேட்ச் முடிஞ்சுன்னு பார்த்தா கியட்டின்ல இருந்து எஸ்கேப் ஆகி பங்க் அவரோட அனகண்டா வைஸ் போடுறாரு. அதுல இருந்து ரோமன் எஸ்கேப் ஆகி மறுபடியும் கியட்டின் போடுறாரு. சும்மா மாத்தி மாத்தி மூவ்செட் கவுண்டர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த மொமெண்டம் நடந்து முடியும் போது கேமரா அப்படியே ரிங்கில் இருந்து ஜூம் அவுட் பண்றானுங்க. ஒருத்தரால கூட சேர்ல உட்கார முடியல. சும்மா எல்லாத்துக்குமே மொமெண்டம் ஏறி எந்திரிச்சுன்னு கத்திட்டு இருக்கானுங்க. இந்த மேட்சே ஒரு ஸ்லோ பர்னர், ஆனா மொமெண்டத்தை சும்மா அப்படியே மேல தூக்கிட்டு போறானுங்க. அப்புறம் ரோமன் ரெயின்ஸும் CM பங்கும் ரிங்கில் சுத்தமா நிக்கவே முடியாத மாதிரி தள்ளாடிட்டு நிக்கிறானுங்க. பங்கு தான் கையில அந்த ரோப் பேண்ட் இருக்கும்ல, அதை கழட்டி ரோமனோட நெஞ்சில வீச அம்பையர் சரி இதை தூக்கி வெளியே போலான்னு போகும்போது ரோமன் ரெயின்ஸ்க்கு ஒரு லோ ப்ளோ. உடனுக்குடன் அவனை பிக்கப் பண்ணி ஒரு GTS. அவ்வளவுதான்டா மேட்ச் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா கிக் அவுட். ஆக்சுவலா இந்த லோ ப்ளோ கரெக்ட் தானே, ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் ஸ்டீல் ஸ்டெப் எடுத்து அடிச்சாரு, அதுக்கு ரிவெஞ்சா ஒரு லோ ப்ளோ பண்ணிட்டாரு. சோ டேலி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ரோமன் எடுத்துட்டு போய் கமெண்ட்ரி டெஸ்க்ல படுக்க வச்சு டாப் ரோப்ல நின்னு ஒரு ஜம்பிங் எல்போ டிராப், பெஞ்சை உடைச்சிட்டு 2 பேர் விழுகுறானுங்க. இந்த மொமெண்டம் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 25 நிமிஷம் கிராஸ் ஆயிருக்கும். இவங்க 2 பேர்த்தால எப்படிதான் இந்த வயசுல இவ்வளவு டைமிங் இன்னும் பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னே தெரியல. இதுல பங்குக்கு ப்ளீடிங் வேற ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரோமனை உள்ள இழுத்துட்டு போய் பங்க் உடனுக்குடன் ஒரு GTS போடுறாரு. சரி மறுபடியும் செகண்ட் GTS போடலான்னு தூக்க ட்ரை பண்றாரு, பட் அவரால் சுத்தமா தூக்க முடியல. அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுகிறாரு. இந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் உடனுக்குடன் ஒரு ஸ்பியர் போடுறாரு. அதுக்கப்புறம் பங்க மறுபடியும் எழுப்பி விட்டு 2 டைம் ரோப்ல போய் பவுன்ஸ் ஆயிட்டு வந்து ஒரு சூப்பர் ஸ்பியர். அவ்வளவுதான், பங்க் ஃபிளாட் பின்ஃபால் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் தி நியூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன் ரோமன் ரெயின்ஸ். பா என்ன மேட்சிங்க இது. நேத்து நைட் 1 மெயின் இவென்ட்ல விட்டதை மொத்தமா சேர்த்தி வச்சு இன்னைக்கு கேட்ச் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரெயின்ஸ் ரிங்கில் இருந்து கீழே இறங்கி போய் தன்னோட ஃபேமிலியை பார்த்து கிஸ் பண்ணி செலிப்ரேட் பண்றாரு. அதுக்கப்புறம் ரிங்குல வந்து பெல்ட்டை ரைஸ் பண்றாரு. மொத்தமா இந்த ஷோவே க்ளோஸ் ஆகுது. ரெசல்மேனியா 42 இஸ் ஓவர். மேட்ச் முடிஞ்சு போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல ரோமன் ரெயின்ஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. இந்த சம்மர் முழுக்க நான் பார்ட் டைமரா இருக்க போறதுல என்ன நீங்க ரெகுலரா பார்க்க போறீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. சோ நம்ம ட்ரைபல் சீஃப் நம்ம OTC-ய இனி ரெகுலரா ரா எபிசோட்ல பார்க்கலாம். எப்படி ஒரு கன்றாவியான மேட்ச் கொடுத்து அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை சொதப்பிட்டீங்க, இப்ப தலைவன் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை தூக்க போறான். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். நேத்து நைட் 1 மொமெண்டம் சூப்பரா பில்ட் ஆகி அப்புறம் கீழே போய் மொத்தமா படுத்துருச்சு. பட் இன்னைக்கு நைட் 2 அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் மேட்ச் சும்மா மொமெண்டத்தை இங்க தூக்குச்சு. அதுக்கப்புறம் நடந்த மேட்ச் எல்லாமே மொமெண்டத்தை ஸ்ட்ரெயிட் லைன்ல மெயின்டைன் பண்ணாங்க. அப்புறம் லாஸ்ட்
லாஸ்ட் மேட்ச் சும்மா மொமெண்டத்தை மறுபடியும் மேல தூக்குச்சு. சோ ஓவரால் இது ஒரு நல்ல நைட் டு ரெசல்மேனியா எபிசோட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ரெசல்மேனியா 42 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு யாரெல்லாம் ஆப்போனண்டா வருவாங்கன்னு தோணுதோ அந்த நேமையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ரா சைனிங் ஆஃப். Until next time.